ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தூங்கி எந்திரிச்சா காஃபி, தூக்கம் வரலைனாலும் காஃபி, பசிச்சாலும் காஃபி, டென்ஷனாக இருந்தாலும் காஃபி, வேலை செய்கிறதுக்கும் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 to 5 கப்ஸ் ஆஃப் காஃபி குடிப்பேன். அப்போ எனக்கு ஒரு நாள் டவுட் வந்துச்சு, காஃபி நல்லதா கெட்டதா? இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க, காஃபி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஃபி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 கப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே போகிறவங்களுக்கு, அதாவது 4 கப்ஸ் 5 கப்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கேஃபின் இருக்கிறனால. கேஃபின் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி கொடுக்கும். இருந்தாலும் நம்ம மாட்ரேட்டாக ட்ரிங்க் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா ஹை லெவலாக எடுக்கும்போது ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயபெட்டிக் ரிஸ்க் இருக்குது. அப்புறம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும், கோபம் வரும், ஆங்ஸைட்டி வரும், ஹார்ட் பீட் வந்து அதிகமாக சில டைம்ஸ் இதாகும். நமக்கு கூட ப்ரெஷர் இருக்குதுன்னு நினைப்போம், ஆனால் அது ப்ரெஷர்னால கிடையாது. ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது இந்த நம்ம கேஃபின் அதிகமாக எடுத்துக்கிறனால. நம்ம பாடியை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து ஹார்ட் பீட்டை வந்து ஃபாஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிடிட்டி வர்றக்கும் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ எது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபி. அதில் வந்துட்டு சுகர் இல்லாமல் குடிக்கிறவங்களும் இருக்காங்க, சுகர் லைட்டாக போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி குடிக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மில்க்கு சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, வெயிட் கெயின் கிடைக்குது. சுகர் அதிகமாக நம்ம சேர்த்த அதுவும் நம்ம வெயிட் கெயின், அதாவது ஒபிசிட்டி வந்து அதிகமாக இருக்க வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 to 2 கப்ஸ் குடித்தோம்னா ஹெல்தி தான். பர் டேக்கு 2 கப்ஸ் தான், மார்னிங் ஈவினிங் குடிக்கிறவங்க. இப்போ மார்னிங் குடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காஃபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளாக் காஃபி லவராக இருக்கலாம், இல்லை காஃபி லவராக இருக்கலாம், இல்லை டீ லவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எம்டி ஸ்டொமக்கில் காஃபீஸ் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3+ காஃபீஸ்க்கு மேலே போனால் நாட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் 4 to 5 கப்ஸ் குடிப்பேன். நான் இனிமேல் 1 to 2 கப் குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ காஃபீஸ் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் நல்லது யாருக்கெல்லாம் கெட்டது அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்கலாம். பை.